இளையராஜாவை பற்றி பயோபிக் சினிமா தயாராகிட்டு இருக்கு. இந்திய சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி வர்ற முதல் பயோபிக் சினிமா இதுதான். பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான இளையராஜாவுக்கு இது ஒரு பெரிய மைல்கல். இளையராஜாவோட வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்லணும்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். இந்த ஒரு வரியில் அடங்கிடும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கான பதில் இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். சின்னசாமியும் ஞானதேசிகனும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை சின்னசாமி பத்திரிக்கையில் வந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ஞானதேசிகனை போய் பார்த்தாரு. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினார். அப்போது நம்ம ஞானதேசிகன் சொன்னார், இந்த கதையை எழுதினவன் எனக்கு நல்லா தெரியும், அவனும் இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேசிகன் சின்னசாமியை அந்த கதை எழுதின ஆர் செல்வராஜ் கிட்ட கூட்டிகிட்டு போனார். இப்போ ஞானதேசிகன், சின்னசாமி, ஆர் செல்வராஜ் இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அந்த சின்னசாமி வேறு யாரும் இல்லை, தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த 16 வயதிலே படத்தோட இயக்குனர் பாரதி ராஜா தான். இந்த எழுத்தாளர் யாருன்னா அன்னக்கிளி, கருத்தம்மா, முதல் மரியாதை இந்த படங்களோட ரைட்டர் ஆர் செல்வராஜ். இந்த ஞானதேசிகன் யாருன்னு பார்க்குறீங்களா? அவர் தான் இசைஞானி, மேஸ்ட்ரோ, நம்ம இளையராஜா. செல்வராஜோட சித்தப்பா சங்கரையா பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களில் பிரச்சார பாடல்கள் பாடுறதுக்காக பாவலர் வரதராஜன் குழுவினரை இவர் அழைச்சிட்டு வருவார். பாவலர் வரதராஜன், ஆர்டி பாஸ்கர், அமர்சிங் என்கின்ற கங்கை அமரன், இளையராஜா இவங்க சகோதரர்கள். 1961 68 வரைக்கும் இந்தியா முழுக்க பயணம் பண்ணி 20,000க்கும் மேற்பட்ட கச்சேரிகளில், நாடகங்களில் இந்த குழுவினர் இசையமைச்சிருக்காங்க. இனி கதைக்கு வருவோம். பத்திரிகையில் கதை எழுதிட்டு இருந்த ஆர் செல்வராஜ் சினிமாவில் பெரிய இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக சென்னைக்கு போகணும்னு அவர் விரும்பினார். அவர் சென்னைக்கு போனார். அவருக்கு சென்னைக்கு அனுப்பி வச்சது நம்ம இளையராஜா தான். சென்னைக்கு போன ஆர் செல்வராஜ் சினிமா வாய்ப்புக்காக பெரிய போராட்டமே நடத்த வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு நடுவில் 1969 இளையராஜாவும் இசையமைப்பாளராக ஆகணுங்கிற ஆசையில், லட்சியத்தில் சென்னைக்கு வந்து சேர்றார். சென்னை வந்த இளையராஜா தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறமா அவர் கச்சேரிகளில் கிட்டார் வாசிக்கிறதுக்காக போனார். அப்படி அவர் போன ஒரு கச்சேரியில் வெஸ்ட் பெங்கால் மியூசிக் டைரக்டர் சலீம் சௌத்ரி இளையராஜாவை பார்த்து இந்தியாவில் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வர்றதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கிறதா சொன்னார். உண்மையில் இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆகிறது அவ்வளோ ஈஸியாக நடந்துடல. இசையமைப்பாளராக ஆகணும்னு நினச்ச இளையராஜா பல கம்பெனியாக ஏறி இறங்கினார். ஆனால் எதுவுமே நடக்கலை. அவருக்கு எந்த வாய்ப்பும் எந்த கதவும் திறக்கப்படலை. பெரும் போராட்டம் நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் இளையராஜாவும் பாரதி ராஜாவும் ஒன்றா தான் தங்கியிருந்தாங்க. 2 பேரும் தனித்தனியாக வாய்ப்புகள் கேட்க போவார். இவர் பாரதி ராஜா இயக்குநர்களுக்கான வாய்ப்பு தேடி போவார், இளையராஜா இசையமைப்பாளருக்கான வாய்ப்பை தேடி போவார். இளையராஜா தன்னோட வாய்ப்பு தேடி போகும்பொழுது சுத்தமாக அழகாக நேர்த்தியாக போகணுங்கிறதுக்காக தன்னுடைய துணியை துவைச்சி கஞ்சி போட்டு அயன் பண்ணி அழகாக வச்சுருப்பார். பாரதி ராஜா என்ன பண்ணுவாராம், அவரும் இளையராஜாவோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். தான் போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப கசங்கின அழுக்கான துணியை போட்டுட்டு போய் அவர் வாய்ப்பு கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனாலேயே பல இடங்களில் அவருக்கு கிடைக்க வேண்டிய உரிய மரியாதையும் கூட கிடைக்காம போயிருக்கு. இப்படி தொடர்ந்து வாய்ப்புக்காக போராடிட்டு இருந்த இளையராஜாவுக்கு முதல் வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தான் கிடைச்சது. ரைட்டர் செல்வராஜுக்கு பட வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் பஞ்ச அருணாசலம். பஞ்ச அருணாசலம் கண்ணதாசனுடைய உறவினர், கண்ணதாசன் கிட்ட உதவியாளராக வேலை பார்த்தவர். இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்ணதாசனுக்கும் எம்எஸ்விக்கு ஒரு பெரிய மனவருத்தம் இருந்துச்சு. 2 பேரும் பேசிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் பஞ்ச அருணாசலம் வீட்டில் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் சங்கர் கணேஷோட கச்சேரி நடக்கிறதா பத்திரிகைலாம் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கச்சேரி நடக்கலை. சங்கர் கணேஷ் கல்யாணத்துக்கே வரல. இதுக்கு என்ன காரணம்னா, கண்ணதாசன் மேலே இருந்த வருத்தத்தில் எம்எஸ்வி தன்னுடைய ட்ரூப்பில் வேலை பார்த்த சங்கர் கணேஷை பஞ்ச அருணாசலம் வீட்டு விசேஷத்துக்கு கச்சேரி வாசிக்க போகக்கூடாதுன்னு தடுத்துட்டதா ஒரு பேச்சு இருக்குது. இது பஞ்ச அருணாச்சலத்தை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. அதனால் எம்எஸ்விக்கு மாற்றாக இன்னொரு இசையமைப்பாளரை கொண்டு வரணும்னு பஞ்ச அருணாச்சலம் முடிவு பண்ணார். இன்னொரு இசையமைப்பாளரை அவர் தேட ஆரம்பித்தார். இதை தெரிஞ்சுக்கிட்ட செல்வராஜ் தன்னுடைய படத்துக்கு தன்னுடைய நண்பர் இளையராஜா இசையமைச்சா நல்லா இருக்குன்னு பஞ்ச அருணாச்சலத்துக்கிட்ட சொன்னார். பஞ்ச அருணாச்சலமும் இளையராஜாவை சந்திக்கிறதுக்கு சம்மதம் சொன்னார். இளையராஜா அவருடைய சகோதரர் ஆர்டி பாஸ்கரோட பஞ்ச அருணாச்சலத்தை சந்திக்க போனாங்க. அப்போ அந்த படத்துக்கு வச்சுருந்த தலைப்பு மறுத்து வச்சு இளையராஜாவை சந்தித்த அருணாச்சலம் அந்த படத்தோட கதையை சொல்லி ஒரு டியூன் போட சொன்னார். இளையராஜாவும் ஒரு டியூன் போட்டார். தன்னுடைய சொந்த வரிகளையே அந்த டியூனுக்கு போட்டு அவர் பாடி காமிச்சார். அந்த பாட்டு தான் அன்னக்கிளி உன்னை தேடுது. அந்த பாட்டை கேட்ட பஞ்ச அருணாச்சலம் தன்னுடைய படத்துக்கு மருத்துவச்சிங்கிற பேரை விட அன்னக்கிளிங்கிற டைட்டில் நல்லா இருக்குன்னு முடிவெடுத்தார். இதன் மூலமாக அந்த படத்துக்கு அன்னக்கிளிங்கிற டைட்டிலும் கிடச்சிது, இளையராஜாவுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிது,
தமிழ் சினிமாவிற்கு தவிர்க்கவே முடியாத ஒரு இசையமைப்பாளரும் கிடைச்சார். அன்னக்கிளி படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் வந்த அனைத்து பாட்டுகளும் பயங்கரமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாட்டு ஒலிக்க ஆரம்பிச்சது. இளையராஜாவுடைய மெட்டுக்காகவும் பாட்டுக்காகவுமே அந்த படத்தை ரசிகர்கள் பல முறை பார்த்தாங்க. அன்னக்கிளி படத்தை தொடர்ந்து நாட்டுப்புற மெட்டுக்களை இளையராஜா அதனோட தன்மை மாறாமல் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தார். எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த நேரத்தில் தான் கர்நாடக இசை பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ரீதி கவுளை அப்படிங்கிற ராகத்தில் திரை இசை பாடல்களை உருவாக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சவால் விடுத்திருந்தார். ஆனால் இளையராஜா திரைக்கு வந்து ஒரு வருடமே ஆயிருந்த அந்த நேரத்தில் அந்த ரீதி கவுளை ராகத்தில் ஒரு மெட்டமைச்சு ஒரு பாட்டை உருவாக்கினார். அந்த பாட்டையும் சவால் விடுத்த அந்த பாலமுரளி கிருஷ்ணாவை வச்சே பாட வச்சார். அந்த பாட்டு தான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். இதே மாதிரி பஞ்சமுகிங்கிற ஒரு ராகத்தை கர்நாடக இசைக்குலகிற்கு அறிமுகப்படுத்தினார் ராஜா. இப்படி கர்நாடக ராகங்களில் தனக்கிருந்த ஆளுமையை இளையராஜா வெளிப்படுத்தி கர்நாடக இசைக்கலைஞர்கள் மத்தியிலையும் எம்எஸ்வி ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு கவனத்தை பெற்றார். இப்படி கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை மட்டும் இல்லாமல் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுற எல்லா அப்டேட்டுகளையும் தன்னுடைய இசையில் இளையராஜா புகுத்திகிட்டே தான் வந்தார். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஸ்டீரியோஃபோனிக் முறையில் பிரியாங்கிற படத்துக்கு அவர் இசையமைச்சிருந்தார். இந்த ஸ்டீரியோஃபோனிக் தொழில்நுட்பத்தை தன்னுடைய முதல் படத்திலேயே அவர் பயன்படுத்தணும்னு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார். ஆனால் அப்போ இருந்த சூழலில் ஒரு முதல் பட இசையமைப்பாளராக அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாடகர் யேசுதாஸ் கிட்ட ஸ்டீரியோஃபோனிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை விலைக்கு வாங்கி பிரியா படத்தில் இவர் பயன்படுத்தினார். பிரியா படத்தோட பாட்டை இன்றைக்கி நீங்கள் கேட்டாலும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக 1986 விக்ரம் படத்தோட பாடல்களை கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணி பெரிய சாதனை படைச்சார் இளையராஜா. இப்படி இசையிலையும் இசைத்துறையிலையும் பல சாதனைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வந்த இளையராஜா புகழின் உச்சிக்கே போனார். இப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு இறங்கு முகம் தொடங்குச்சு. தமிழ் சினிமாவுக்கு புது புது இயக்குநர்கள் வந்துட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இளையராஜா தேவைப்பட்டார். இளையராஜா இசையமைச்சா அந்த படம் ஹிட் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் தான் மணிரத்னமும் அறிமுகமானார். அவருக்கும் இளையராஜா தான் இசையமைச்சார். அவர் படங்களில் இளையராஜாவோட பாட்டு அனைத்தும் ஹிட்டாச்சு. மணிரத்னமும் மிகப்பெரிய இயக்குனராக உயர்ந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிரத்னத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எம்எஸ்விக்கும் பஞ்சவர்ணாசலத்துக்கும் எப்படி ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு இளையராஜாங்கிற ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு வந்தாரோ அதே மாதிரி மணிரத்னத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால இன்னொரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சார். அவர் தான் ஏஆர் ரஹ்மான். இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இப்படி அறிமுகமான ஏஆர் ரஹ்மானுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருந்துச்சு. தமிழ் ரசிகர்கள் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்கு அடிமையானாங்க. இளையராஜாவுக்கு மாற்றாக ஏஆர் ரஹ்மான் உருவெடுக்க ஆரம்பித்தார். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற வாக்கியத்திலேயே இளையராஜாவோட வாழ்க்கை அடங்கினது இப்படித்தான். ஆனால் இளையராஜாவுடைய சாதனைகள் இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது. சுவாதிமுத்தியம், நாயகன், அஞ்சலி, ஹேராம், தேவர் மகன் போன்ற படங்கள் இந்திய அரசால் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டன. இது எல்லாமே இளையராஜா இசையமைச்ச படங்கள். இளையராஜா சினிமாவுக்கு மட்டும் மியூசிக் போடல. இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்கள் தான் ஆல்பங்கள் இதெல்லாம் பண்ணுறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்போவே இளையராஜா தனியாக ஆல்பங்கள்லாம் பண்ணியிருக்கார். ஹவு டு நேம் இட், நத்திங் பட் விண்ட், குரு ரமண கீதம், திருவாசகம், த மியூசிக் மிசியா இதெல்லாம் அவர் போட்ட ஆல்பங்கள். ராயல் ஃபில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இசையமைக்கிறவங்க மேஸ்ட்ரோன்னு அழைக்கப்படுவாங்க. இளையராஜா இசையமைச்ச அந்த சிம்பனி இன்னும் வெளியாகலை. ஆனாலும் இந்திய சினிமாவில் என்றென்னைக்கும் மேஸ்ட்ரோ நம்ம இசைஞானி இளையராஜா தான்.